சக்ஸஸ்ஃபுல் ஸ்விங் ட்ரேடர் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்விங் ட்ரேடிங்க்கான ஒரு 3 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் முழுக்க இந்த ஃபார்மா செக்டர் மட்டும் தொடர்ந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஃபார்மா இண்டெக்ஸை அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஃபார்மா ரிலேட்டிவான ஸ்டாக்கையும் நம்ம இந்த வீடியோவில் அனலைசிஸ் ஸ்விங் ட்ரேடிங்க்கு அனலைசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை நம்ம இப்போது என்ன பண்ணிடலாம், அனலைசிஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நீங்கள் வீடியோ நம்ம சேனலுக்கு நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து லைக்கை தட்டி விட்டுருங்க, நம்மளுடைய ட்ரூ சப்ஸ்கிரைபர். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ 2 நாளாக என்னால் வீடியோ போட முடியல. ஓகே, இப்போ நம்ம போயிடுவோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து என்ன இருக்குன்னா, உங்களுக்கு நேற்றுக்கு ஒரு ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கு. ஒரு 90 பாயிண்ட்ஸ்னு நினைக்கிறேன். 58 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைட்லேயும் முடிஞ்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம ரொம்ப நாளைக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 or 15 டேஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்திருப்போம், அனாலிசிஸ் பண்ணியிருந்திருப்போம். பட் இப்போது நெக்ஸ்ட்டு அது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கேண்டில்லாம் பார்க்கும்போது, ஸோ இந்த ஜோன் பார்க்கும்போது எனக்கு இன்னொன்றும் தெரியுது. இது வந்து ரைட் ஷோல்டர், லெஃப்ட் ஷோல்டர். இது ரைட் ஷோல்டர் க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கூட இருக்குது. அப்படி ரைட் ஷோல்டர் க்ரியேட் ஆணுச்சு அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து ஃபால் ஆகும். ஸோ இந்த ஜோனை, அதாவது இந்த 23,650 அப்படின்ற இந்த ஜோனை உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ஃபால் ஜோனை இன்னும் தொடர்ந்து கீழே விழுகும். அப்படி விழுகும்போது இங்கே வரைக்கும் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி தான் தெரியுது. ஸோ ரைட் ஷோல்டர் க்ரியேட் ஆகிட்டு உங்களுக்கு உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு கீழே வரலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டியை அனலைசிஸ் பண்ணிடுவோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு இதே தான். ஸோ கிட்டத்தட்ட பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி கொஞ்சம் கூட விழுந்திருக்கு. ஸோ 1% மேலே பேங்க் நிஃப்டி கீழே விழுந்திருக்கு. ஸோ நிறைய ஸ்டாக்கு நேற்றுக்கு வந்து சொல்லப்போனால் இந்த இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்மா அண்ட் மெட்டலை தவிர மற்ற எல்லா இண்டெக்ஸுக்குமே கீழே இறங்கி தான் முடிஞ்சிருக்கு. எல்லாமே பேரிஷ் தான், இந்த ஃபார்மாவும் மெட்டலையும் தவிர. ஓகே, இப்போது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இந்த லெவலை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்குது. 57,351 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக பேங்க் நிஃப்டிக்கு இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டை உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு கீழே ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போது கரண்ட்டாக பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஜோனில் தான் இருக்குது. ஸோ இது என்ன நடக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்து இதை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். ஒருவேளை உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபால் ஆகலாம். ஸோ ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ப்ரீவியஸ் ஹையை உடச்சி கீழே பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆணுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஸோ இது தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ணுவோம். ஸோ நீங்கள் யாராவது பேங்க் நிஃப்டியில், அதாவது பேங்கிங் ஸ்டாக் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா, ஸோ ப்ராஃபிட்டை பார்ஷியலாக கூட ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதை பற்றி நீங்கள் யோசிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபார்மா இண்டெக்ஸை அனலைசிஸ் பண்ணிடுவோம். ஓகே நண்பர்களே, ஸோ இந்த நிஃப்டி ஃபார்மாவை நம்ம இப்போது அனலைசிஸ் பண்ணிடலாம். ஸோ நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். நிஃப்டி ஃபார்மா நேற்றுக்கு மட்டுமே ஒரு 1% வந்து உங்களுக்கு க்ரீனில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்மா இண்டெக்ஸ் தொடர்ந்து முன்னேறிட்டே இருக்குது. இந்த ஃபார்மா இண்டெக்ஸில் இருக்க நிறைய ஸ்டாக் வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக் பார்க்கும்போது ஆல் டைம் ஹைலையும் ஆல் டைம் நேர்லையும் இருக்குது. ஸோ சில ஸ்டாக் வந்து ஆல் டைம் ஹையாக உழைக்கவும் செஞ்சுருக்கு. ஸோ இப்போ இதை இவ்வளோ நாளாக நம்ம பார்க்காம விட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நிஃப்டி, அதாவது நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் ஹையை, அதோட ஆல் டைம் ஹையை உடச்சி ஒரு நல்ல ரேலியாக ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது தொடர்ந்து மேலும் முன்னேறும். ஸோ இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதிகம். ஸோ இந்த ஜோன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இப்போ நம்ம ஸ்டாக் எடுத்தோம் அப்படின்னா தொடர்ந்து மேலே முன்னேறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, தொடர்ந்து இந்த
இண்டெக்ஸ் வந்து மேலே தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போது நம்ம ஃபார்மா இண்டெக்ஸில் இருந்து சில ஸ்டாக்குகளை அனலைஸ் பண்ணிடலாம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக் வந்து டிவிஸ் லேப். டிவிஸ் லேப்பை பொறுத்த வரைக்கும் நான் வீக்லி ஷார்ட் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக் வந்து நல்லா கவனிச்சோம்னா, அதாவது இந்த சேனலுக்குள்ளே தான் இது வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது இந்த சேனல்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி இந்த ஸ்டாக் வந்து தொடர்ந்து இப்போது என்ன இருக்குது, முன்னேறி போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது இந்த லாஸ்ட் இப்போ ஒரு 3 ட்ரேடிங் செஷனில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூமெண்ட்டை வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதுதான் இந்த கேண்டில், ஸ்ட்ராங்கான கேண்டில் இருக்குது. ஸோ இது என்ன இருக்குன்னா, இந்த ப்ரீவியஸ் இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி நேற்றுக்கு பிரேக் அவுட், கிளியர் கட்டான பிரேக் அவுட் இங்கே டிவிஸ் லேப்பை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீக்லி சார்ட்டில் இந்த ட்ரெண்ட் லைனை பாருங்கள். ஸோ நான் கர்சர் வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி இங்கே பாருங்கள், உடச்சி அகைன் மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட். ஸோ இங்கே ரீடெஸ்ட்டையும் கொடுத்துட்டு என்ன இருக்குது, தொடர்ந்து இதோ மேலே முன்னேறிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. தொடர்ந்து நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து என்ன பண்ணலாம்னா கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இப்போ என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதான் சாரி, டெய்லி சார்ட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம்னா இதோட டார்கெட். ஸோ இதோட டார்கெட் என்ன, டிவிஸ் லேப்போட டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதோட இந்த ரெசிஸ்டன்ஸை எப்போ ஹிட் பண்ணுதோ, ஸோ இந்த பாருங்கள் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஒரு நல்ல ரேலியை வந்து நம்மளால் இந்த ஸ்டாக்கில் வந்து பார்க்க முடியும். ஒரு நல்ல ப்ராஃபிட்டையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த டார்கெட் வந்து இந்த 9400 அப்படின்ற அந்த பாயிண்ட்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்றத நம்ம இப்போது டெய்லி சார்ட்டுக்கு இப்போ கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ கிளியர் கட்டான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்குன்னு. ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையை பாருங்கள், இந்த ப்ரீவியஸ் ஹையை உடச்சி, ஸோ இந்த ஹையை வந்து இதுக்கு முன்னாடி அதாவது இங்கேருந்து கீழே விழுந்து ஒரு நல்ல ரேலியை போஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே உடைக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ உடச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஸோ பிரேக் அவுட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ பிரேக் அவுட், கிளியர் கட்டான பிரேக் அவுட் வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் கன்சிடர் பண்ணலாம். அதே சேம் டைம் ஸோ நம்ம ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் எங்கே வைக்கலாம்னா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழேயே நம்ம ஸ்டாப் லாஸை வைக்கலாம். இதை உடச்சி கீழே பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆணுச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வரணும். அதே சேம் டைம் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஒரு டார்கெட் வந்து நமக்கு இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு 9400 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கிடையில் கொஞ்சம் கரெக்ஷன்லாம், அதாவது ரீடெஸ்ட்லாம் இருக்கும், ப்ராஃபிட் புக்கிங்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் போகாது. ஸோ உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணுமோ அதை நம்ம டேக் பண்ணி எடுத்துக்கிட்டு வெளியில் கூட வரலாம். பிரேக் அவுட் ஸ்டாக் நம்பர் 2. பிரேக் அவுட் ஸ்டாக் நம்பர் 2 சன் ஃபார்மா. நான் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். சன் ஃபார்மா பொறுத்த வரைக்கும் ஒரு ரவுண்டிங் பாட்டம். இந்த ரவுண்டிங் பாட்டம் வந்து உங்களுக்கு நான் ட்ராப் பண்ணலை, பட் இது வந்து ரவுண்டிங் பாட்டம். ஸோ இதை உடைக்கல இதுவும். ஸோ நியர்பையில் இருக்குது இந்த ஸ்டாக். இதை உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு ரேலியை நம்மளால் எதிர்பார்க்க முடியும். ஸோ சன்ஃபார்மா பொறுத்த வரைக்கும் இந்த 1946 அப்படின்ற அந்த ப்ரைஸை உடச்சி மேலே ட்ரேட் ஆகும்போது, அதாவது பிரேக் அவுட் கொடுக்கும்போது இன்றைக்கி கொடுக்குதா அப்படின்றத செக் பண்ணுங்கள். உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரேலியை நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, ஒரு சூப்பரான ரேலியை கொடுக்கும். ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆல் டைம் ஹையை உடச்சி கீழே பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆணுச்சு அப்படின்னா ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் அண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இருக்கணும். இதை உடச்சி மேலே ட்ரேட் ஆகும்போது ஒரு சூப்பரான ஒரு ரேலியை போஸ்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 2281 அப்படின்னு இருக்குது. சரி, 2250 நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இதுதான் இந்த சன்ஃபார்மாவோட டார்கெட். நெக்ஸ்ட்டு 3வது ஸ்டாக். நெக்ஸ்ட் ஸ்டாக் பஜாஜ் ஹெல்த் கேர். இந்த பஜாஜ் ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்கு ஒரு நல்ல ரேலிக்கு அப்புறம் இப்போது இந்த ஸ்டாக் வந்து அகைன் மறுபடியும் தன்னோட பழைய ரேஞ்சுக்கே இங்கே வந்துருச்சு. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு புரியும். இங்கே பாருங்கள், ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து தான் இந்த ஸ்டாக் வந்து ஒவ்வொரு தடவையும் பவுன்ஸ் பேக் ஆகிட்டே இருந்துச்சு. லாஸ்ட்டாக இந்த ஜோனில் இருந்து தான் ஒரு நல்ல ரேலியை போஸ்ட் பண்ணிவிட்டு
அகைன் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது அங்கேருந்து இந்த ஸ்டாக் மறுபடியும் கீழே தான் விழுந்திருக்கு. ஸோ ஒரு நல்ல ரேலியை போஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கு கீழே விழுந்துட்டு கரெக்டாக இதுக்கு முன்னாடி இருந்த அதே சப்போர்ட்லேயே வந்து இந்த ஸ்டாக் வந்து ரீடெஸ்ட்டும் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது வீக்லியில் பார்க்கும்போது டபுள் பாட்டம். ஸோ இந்த டபுள் பாட்டத்தை உடச்சி வீக்லியில் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ரேலியை நம்மளால் பார்க்க முடியும் இந்த ஸ்டாக்கில். நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதோட ஆல் டைம் ஹையஸ்ட் டார்கெட்டாகவும் இந்த ப்ரீவியஸ் லோவை 278 நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரீவியஸ் லோவை நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஓகே, பட் பிரேக் அவுட் கொடுக்கணும். நான் இப்போ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஸ்விங் ட்ரேடிங்க்கான ஏதாவது வாய்ப்பு இருக்குதா அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த 361 உடச்சி மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம். ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. இந்த ஜோனில் தான் இந்த ஸ்டாக் வந்து இப்போது ரீடெஸ்ட்டும் எடுத்திருக்கு. ஸோ இதை நான் கலர் சேஞ்ச் பண்ணிடுறேன். இந்த ரெட் கலர் ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஸ்டாப் லாஸை நம்ம வச்சுக்கலாம். ஸோ இன்னொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து இந்த ரெட் கலர் ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்றதுக்காக இதோட ப்ரீவியஸ் ஹையையும் உடைச்சதுக்கப்புறம் நம்ம கன்சிடர் பண்ணலாம். சப்போஸ் இல்லை அப்படின்னா தொடர்ந்து கூட கீழே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இங்கேருந்து இப்போ வருது இல்லையா, தொடர்ந்து இங்கே வந்துட்டு கூட அகைன் மறுபடியும் மேலே போகலாம். ஸோ அதனால தான் இந்த ஹையை உடைக்கட்டும், நெக்ஸ்ட் ரேலி நமக்கு கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் இந்த செக்டார் வைஸாகவும் எந்த செக்டார் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நீங்களும் என்ன பண்ணலாம்னா இந்த ஃபார்மா செக்டாரில் ஸ்விங் ட்ரேடிங்க்கு உங்களோட ஓன் அனாலிசிஸ் படி நீங்கள் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.